வணக்கம். நிறைய பேர் வந்து கியானை பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. கியானு, அஸ்ட்ராலஜி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் மறுபடியும் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பர்சனலா வந்து அஸ்ட்ராலஜி தெரியாது. பட் நான் வந்து யூஸ் பண்ற மெத்தட் வந்து அஸ்ட்ரானமின்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். அஸ்ட்ரானமின்றதுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் வித்தியாசம் உண்டு. அஸ்ட்ராலஜின்றது ப்ரிடிக்ஷன், ரைட்? என்ன வரும்ன்றது நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றது. அஸ்ட்ரானமின்றது பிளானட் வந்து எங்கெங்க என்னென்ன இருக்குன்றது. இப்ப சூரியன் வந்து இந்த சைடு மார்னிங் ஈஸ்ட் சைட்ல இருக்குன்னு சொன்னா அது வந்து 0 டிகிரிஸ்ன்றது நான் சொல்லுவேன். அப்ப 0 டிகிரிஸ்ல வந்து சன் இருக்குன்னு சொன்னால் மார்னிங் எப்படி இருக்கும்? இதமா இருக்கும். அப்பதான் வந்து விடியும். எல்லா பிராணிகள் எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கும். நம்ம ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல நம்ம பொழப்பு பார்க்கறதுக்கோசரம் வெளில ஓடும். இதான ப்ரிடிக்ஷன். பட் அஸ்ட்ரானமி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அஸ்ட்ராலஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நீங்க நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கவங்க அஸ்ட்ரானமி தெரியாது. அஸ்ட்ரானமி தான் வந்து பேஸ். ஸோ எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்ல முடியும். அதாவது நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. பட் நான் யூஸ் பண்ற மெத்தட் டோட்டலி வேற. அதை பத்தி ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது இந்த வாரத்துல நம்ம வந்து பேசலாம். பட் இன்னைக்கு கேனை பத்தி நம்ம பேசி ஆகணும். கேன்ன்றது முக்கியமான ஒரு 8 டேட் இருக்கு. அந்த 8 டேட் என்னதுன்றது நம்ம பார்க்கலாம். பட் கேன் ஸ்கொயர் ஆஃப் 9ன்னுவாங்க. எல்லாருமே வந்து கேன் ஸ்கொயர் ஆஃப் 9னா ஒரு பாக்ஸை போட்டுட்டு அந்த நம்பரை வந்து போடுவாங்க. அதுல அது 45 டிகிரி என்ன, 90 டிகிரி என்ன, 180 டிகிரி என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதுல இருக்கிற டேட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாது. இன்னைக்கு வந்து 2 விஷயத்த வந்து நான் காட்டுறேன். ஒன்னு கேன் ஸ்கொயர் ஆஃப் 9 வந்து ஒரு லேசா அப்படி டச் பண்ற முக்கியமான டேட் வருது 21. ப்ராபப்ளி 21ஆம் தேதிக்கு ஏதாச்சும் ஒரு மேஜர் மூவ் இருக்கலாம். இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கே வந்து ஒரு மேஜர் மூவ் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆல்மோஸ்ட் வந்து 1.5% வந்து இன்னைக்கு நிஃப்டி உழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு பெரிய ஆசிலேஷன்ஸ் கொடுத்துருக்கு. பார்க்கலாமே 21ஆம் தேதிக்கு என்ன நடக்குதுன்றது. வருஷம் இந்த 8 தேதி, இந்த 8 தேதியில வந்து நாட் ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட், உங்க பர்சனல் லைஃப்லயும் இல்ல பொது வாழ்க்கையில, அதாவது பொலிட்டிக்கல் இருக்கட்டும், இந்தியன் பாலிடிக்ஸ் ஆகட்டும், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆகட்டும், இல்ல வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஆகட்டும், இந்த தேதியை ஒட்டி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப இந்த தேதி தெரியும் சொன்னால் மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து நம்ம செக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம். செக்டர் ஐடென்டிஃபை பண்ணா ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த விஷயத்த நான் பேசுறேன். பட் இன்னைக்கு காட்ட போறிய ஒரு சைக்கிள் வேற ஒரு சைக்கிள், 5 இயர்ஸ் சைக்கிள். அந்த 5 இயர்ஸ் சைக்கிள் பார்க்கலாமே. ஃபுல் வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேன் ஸ்கொயர் ஆஃப் 9, ரைட்? இதுதான் வந்து கேன் ஸ்கொயர் ஆஃப் 9. ஊர்ல எல்லாமே வந்து இந்த பகுதியை மட்டும் காட்டிட்டு இதை வந்து கேன் ஸ்கொயர் ஆஃப் 9ன்னு. பட் இது வந்து ஒரு பகுதி தான். முழுசா நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் வந்து கேன் ஸ்கொயர் ஆஃப் 9. இதான் வந்து முழுசான ஒரு கேன் ஸ்கொயர் ஆஃப் 9. இதுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டிகிரிஸ் இருக்கு. டிகிரிஸ் கிளாக் வைஸும் இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸும் இருக்கு. சுத்தி வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டேட்ஸ் இருக்கும், ரைட்? அதே மாதிரி உள்ள வந்து நம்பர்ஸ் இருக்கு. இப்ப மார்ச் 21 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 டிகிரி. இந்த டிகிரியை வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இந்த அவுட்டர் ரிங் மட்டும் எடுத்துங்க. டேட் இங்க போட்டிருக்கு. இது வந்து நான் கிளாக் வைஸ்ல வச்சிருக்கிறேன். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 0 டிகிரிஸ். கரெக்டா இந்த கார்னர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 45 டிகிரிஸ் விச் இஸ் மே 6 வருது. 90 டிகிரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டனால் அது வந்து ஜூன் 24 வருது. அதே மாதிரி அடுத்த ஒரு 45 டிகிரிஸ் போட்டால் ஆகஸ்ட் 8 வருது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 8ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட் இருக்கு. டேட் ஞாபகம் வச்சிருந்துச்சுன்னா அந்த தேதி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் செப்டம்பர் 23. செப்டம்பர் 23ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆன்லைன்ல போயிட்டு பேங்க் நிஃப்டியில நிர்மலா பார்ன்றது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நிர்மலா பார்ன்றது பேங்க் நிஃப்டியில வந்து நிறைய பேருக்கு தெரியும். அன்னைக்கு 23rd செப்டம்பர் கிடையாது, அவங்க 20th செப்டம்பர் நினைக்கிறேன், ஃப்ரைடே இன்னைக்கு. எந்த வருஷம்ன்றது நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பார், ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட்ஸ் மூவ் இருந்துச்சு அன்னைக்கு, ரைட்? பேங்க் நிஃப்டியில பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் டபுள் ஆச்சு அந்த ஒரு சிங்கிள் டேல. ஆப்ஷன் பிரைஸ் அன்னைக்கு காலையிலைக்கும் சாயந்தரக்கும்
ஆல்மோஸ்ட் 10 ரூபா இருந்தது, 3 ரூபா 4 ரூபா இருந்தது வந்து 3000 ரூபா பக்கமா போச்சு. அப்ப டேட் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், செக்டார் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் பணம் கொட்டி கிடக்குது. ரைட்? இதுதான் வந்து நம்ம பேசுறது. சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தெரியும், டேட்டா அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கலாம், பிளஸ் எலியட்ஸ் வேவ். எலியட்ஸ் வேவ்ல எந்த சைடு மூவ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், எவ்வளவு தூரம் போகுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிளஸ் அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு வந்து ஒரு தேதி கொடுத்துச்சுன்னு சொன்னால் அளவில்லாத ப்ராஃபிட். மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடி. போட்டுமே ஒரு 2-3 நாள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம காட்டுறதுக்கு ரெடி. நிர்மலா பார் செப்டம்பர் 2021 லாஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாருங்க. அந்த ஒரு பார் மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. அன்னைக்கான பாவ் காப்பி எடுத்து பாருங்க. ஆப்ஷன் பிரைஸ் என்ன ஒரு மூவ் வந்துச்சுன்றது போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி செப்டம்பர் 23ஆம் தேதி பக்கமா தான் செல்வி ஜெயலலிதா தமிழக முதல்வர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன டேட். அதே மாதிரி நீங்க இந்த டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜூன் 24 பிரெக்சிட் வந்த தேதி. பிரெக்சிட் இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டு ஆகட்டும், இன்டர்நேஷனல் பிரைஸ் ஆகட்டும், என்ன ஒரு மூவ் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த தேதி எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி மாசம் பிப்ரவரி 6ஆம் தேதி ஆர் 4ஆம் தேதி பெரிய பார் வந்துச்சு. அன்னைக்குதான் வந்து ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு சார்ஜஸ் போட்டார், இம்போர்ட் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணார். அன்னையில இருந்து ஒரு 4 நாள் பெரிய ஃபால் வந்துச்சு. டேட்டாஸ் எல்லாம் வந்து எல்லா நாளுமே எல்லாமே நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் எந்த வருஷத்துல என்ன பிளானட்டரி காம்பினேஷன்ல இது இருந்துச்சுன்னா இந்த மூவ் வரும்ன்றது பாத்துக்கலாமே. இது நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கலி பண்ணல, நான் வந்து சயின்டிபிக்கா வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். செப்டம்பர் 23க்கு அப்புறமா நம்ம வந்து இங்க அடுத்த டேட் வந்து நவம்பர் 6, கீழே வந்து டிசம்பர் 24. ரைட்? டிசம்பர் 23, 24 உங்களுக்கு வந்து தெரியும் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. சுனாமி வந்த டேட்டு, எம்ஜிஆர் இறந்த டேட்டு, நிறைய டேட்ஸ் நான் வந்து சொல்லலாம். அதை ஒட்டி வந்த இவெண்ட்ஸ். சரி, கேன் ஸ்கொயர்ல வந்து நம்ம பேசுறோம். இது 0 டிகிரி, இது வந்து 90 டிகிரிஸ், இது 180 டிகிரிஸ், கீழே இருக்கிறது வந்து 270 டிகிரிஸ். இப்ப இந்த பிளஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ் வந்து நாங்க வந்து டெத் கிராஸ் ஓவர்னு, இயேசுநாதரை சிலுவையில அரைஞ்சனால அந்த கிராஸ வந்து டெத் கிராஸ்ன்றாங்க. பட் ஆக்சுவலா அந்த டெத் கிராஸ்க்கு வந்து ஆர் அந்த சிலுவைக்கு, ரைட், அந்த பிளஸ் சைனுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. கேன் கொடுத்த மீனிங் இது. நம்ம கேன்ன்றது ஒரு ஒரு யூஎஸ்ல இருந்த ஒரு ட்ரேடர். பட் அவர் கத்துக்கிட்டது பூராவே நம்ம ஊர்ல இருக்கிற ஈஸ்ட் இந்தியால இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பேட்டர்ன். அதை பத்தி நான் வந்து ஒரு பயங்கரமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். 2015ல இருந்து 18 வரைக்கும் ஃபுல் டைமா அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் அந்த டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு டேட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பாக்குறது வந்து வெறும் 12 கட்டம். அதுல வந்து 81 கட்டம் இருக்கு. அதனாலதான் கேன் ஸ்கொயர் ஆஃப் 9ன்றது. ஆனா கேன் சொல்றது எல்லாமே வந்து நான் பிரமிட்ல கத்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் கதை சொல்லட்டுமே, நம்மளுக்கு என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்ப இந்த டெத் கிராஸ் ஓவர் இந்த டேட்ஸ்ல, இந்த பிரைஸ்ல, இப்ப சே சப்போஸ் 90 இருக்கு, அந்த பிரைஸ் வந்து 90ன்றது 180 போகும் போதும் ஆர் 45 டிகிரிஸ், அங்க இருந்து நம்ம 45 டிகிரிஸ் இப்படி எடுத்துக்கலாமே. நீங்க வந்து இங்க பார்க்கலாம். இப்ப இங்க வந்து 371 இருக்கு. இந்த 371 வந்து 45 டிகிரிஸ்ல போகும்போது 381 வரும்போதும் அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 391 அது வந்து 90 டிகிரிஸ், அந்த இடத்துல வரும்போது பிரைஸ் ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படிதான் வந்து நாங்க பிரைசஸ் எல்லாமே நாங்க வந்து சிலது கண்டுபிடிப்போம். சப்போஸ் இப்ப பிரைஸ் வந்து சே சம்வேர் அரௌண்ட் 77 இருக்கு. இந்த 77க்கு 180 டிகிரிஸ் எங்க இருக்குன்னு சொன்னால் 417ல, 377ல இருக்கு. 417ல வந்து இந்த ஸ்டாக் ரிவர்சல், சப்போஸ் அந்த ஸ்டாக்குக்கான ரிவர்சல் பேட்டர்ன் 90 டிகிரிஸ்ல இருக்குன்னு சொன்னால் நாங்க வந்து போட்டு பார்த்துப்போம். சரி, 90 டிகிரிஸ்ன்றது 417, ஸோ அந்த ஜோன் வரும்போதும் ப்ராபபிள் ரிவர்சல் இருக்குமான்றது நாங்க பார்க்கறது உண்டு. இப்படிதான் வந்து நான் அஸ்ட்ராலஜில ஒரு சில பகுதி. அப்ப
இந்த தேதி எங்க? இந்த தேதி வந்து ஏப்ரல் 22. ஏப்ரல் 22 இந்த பிரைஸும் வந்து கரெக்டா இருக்கு. இதுக்கான பாஸ்ட் ஹிஸ்டரி 90 டிகிரிஸ்ல இல்ல 180 டிகிரிஸ்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொன்னால், நான் அடுத்த தேதி வந்து அக்டோபர் 23ஆம் தேதி இன்னைக்கு நான் வந்து ரிவர்சல் எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மெத்தட் தான் வந்து மோஸ்டா நான் வந்து சார்ட்ல வந்து டேட்ஸ் சொல்றது உண்டு தெரியுமா? அந்த டேட்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ற ஒரு பழக்கம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இது எப்படி பண்றீங்கன்றது. இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். இதுதான் மெத்தட்ஸ் இல்லை, இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். இது இல்லாத மற்ற மெத்தட்ஸ் அடுத்த சில நாள்ல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு சப்ஜெக்ட் இது கிடையாது. இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து மெயினா வந்து இது இந்த சார்ட்டை காட்டினது இந்த தேதிக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து சொன்னேன். மார்ச் 21 நீங்க வந்து ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, ஈக்குனாக்ஸ் டேட்னு போடுங்க. மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 ரெண்டுமே வந்து ஈக்குனாக்ஸ் டேட். என்னதுன்னு சொன்னால் டே அண்ட் நைட் ரெண்டுமே வந்து ஈக்குவலா 12 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கிற தேதி. இதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மார்ச்ல இருந்து மார்ச் 21ல இருந்து ஜூன் 24 வரைக்கும் டே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், நைட் வந்து சுருங்கிட்டே வரும். ஜூன் 24 வந்து லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்டஸ்ட் நைட்டா இருக்கும். மறுபடியும் வந்து அங்க இருந்து கம்மி ஆயிட்டே வரும். மறுபடியும் செப்டம்பர் 23 நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டே அண்ட் நைட் ஈக்குவல். அங்க இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டே சுருங்கிட்டே வரும் அண்ட் நைட் வந்து பெருசாயிட்டே வரும். டிசம்பர் 24 எடுத்துட்டீங்கன்னா லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்டஸ்ட் டே. சரி, இது என்னதுன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மார்ச் 21 செப்டம்பர் 23 டே அண்ட் நைட் ஈக்குவலா இருக்கிறதுக்கு காரணம் எர்த்தோட ஈக்குவேட்டரும் சன்னோட ஈக்குவேட்டரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. இட்ஸ் அ வெரி அல்ட்ரா ஹை எனர்ஜி டே, ரைட்? கடலே ஆடுது, நம்ம உடம்புல 72% தண்ணி இருக்கு, நம்ம ஆட மாட்டோமா? நீங்க தெரியாத உங்க மூளை அப்படிதான் வேலை பண்ணும். அதுதான் வந்து ஃபிபனாச்சியோட கான்செப்ட். ஃபிபனாச்சி நம்ம வந்து சொல்றோம்ல, ஆட்டு மந்தன்றோம். ஒரு ஆடு இப்படி போச்சுன்னா எல்லாம் அந்த சைடு போகுது. திடீர்னு ஒரு லெவலுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஆடு இந்த சைடு திரும்பிச்சுன்னா எல்லாம் இந்த சைடு திரும்பிடும். அந்த ரேஷியோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரேஷியோவா இருக்கும். ஸோ இயற்கையில எல்லாமே வந்து பிளான்ட் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தான் இருக்கு. நீங்க இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அஸ்ட்ராலஜி இது 1+1 இது இங்க இருந்துச்சுன்னா இது நடக்கும்ன்ற கிடையாது. நீங்க கான்செப்ட் இன்டெப்த் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியும். சரி, இன்னைக்கு மெயின் மேட்டருக்கு நம்ம போயிடலாம். இன்னைக்கு மெயின் மேட்டர் என்னன்னு சொன்னால் 5 இயர் சைக்கிள், ரைட்? இந்த 5 இயர் சைக்கிளும் நம்மளோட எலெக்ஷனும் ஒன்னா வந்துகிட்டு இருக்கு. பட் இது வந்து நீங்க எலெக்ஷன் ரேலி ப்ரீ எலெக்ஷன் ரேலின்னு நீங்க சொல்லுவீங்களா, இல்ல அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கல் நீங்க சொல்லுவீங்களா? நான் இதுல வந்து அஸ்ட்ராலஜி பத்தி நான் பேசல, சைக்கிள் பத்தி நான் வந்து ஜென்ரலா நான் பேசுறேன். நான் வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அண்ட் இந்த ஹிண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. நான் தேதி இந்த வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ரிப்பீட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஏதுன்றது அது அப்புறமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஹிஸ்டரி எடுத்துக்கலாமே, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். நான் அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம், ஒரே விஷயத்த தான் வந்து திரும்பி 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 நடக்குது, இரவு பகல், ரைட்? 365 நாள் லூனார் சைக்கிள், 29 நாள், அமாவாசையில இருந்து பௌர்ணமி, பௌர்ணமில இருந்து அமாவாசை. இது சைக்கிள் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி, நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த பேட்டர்னை நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரியும். நம்பர் ஆஃப் டேஸும் வந்து இம்பார்ட்டன்ஸ். நான் வந்து சில ஸ்லைட்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன். அடுத்தது ஒரு 6-7 ஸ்லைட்ஸ் நான் ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாஸ் பண்ணி அதுல இருக்கிறது தேதி எழுதிங்க, நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிங்க அண்ட் என்ன பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்துச்சுன்றது எழுதுங்க. நான் ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். பாஸ் பண்ணி நீங்க எழுதி பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும். எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் யூடியூப்ல தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும் எங்கேயுமே கிடையாது. ஸோ பார்க்கலாம். நம்ம தமிழ் நேயர்களுக்கோசரம் எக்ஸ்க்ளூசிவா வந்து இது நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 1999 அந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க, கார்கில் வார் இருந்துச்சு. அந்த வருஷம் வந்து மே மாசம் எலெக்ஷன் நடக்கல, அக்டோபர் மாசம் தான் நடந்துச்சு. எஸ், அக்டோபர்லயும் ரேலி நடந்திருக்கு. பட் நான் பேசுறது வந்து அது கிடையாது. நான் எடுத்திருக்கிறத வந்து அஸ்ட்ராலஜி பேஸ்ல தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன்.
எனக்கு அஸ்ட்ராலஜி தெரியாது, அஸ்ட்ரானமியை வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். அது எப்படி எடுத்திருக்கிறேன்றது அடுத்த ஒரு தனி வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வந்து மே மாசம் 3ஆம் தேதி 1999. நீங்க வந்து எடுத்து பாருங்க, 3ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள ஆல்மோஸ்ட் 13 ட்ரேடிங் டேஸ் அண்ட் மொத்தமா 23.7% வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்திருக்கிறோம். இதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் சைக்கிள் 2004 மே 6ஆம் தேதி ரைட் லோ, மே 17ஆம் தேதி ஹை. அந்த வருஷம் வந்து மைனஸ், மறுபடியும் நான் சொல்றேன், அந்த வருஷம் வந்து -29.7%. எவ்வளவு நாள்ல? 13 நாள்ல. ஸோ 13 நாள்ல 29% மைனஸ் நாள் நீங்க ஆப்ஷன்ல நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க என்ன ஜாக்பாட் அடிக்க முடியும்ன்றது. 29% நீங்க ட்ரேடிங்ல வந்து சம்பாதிக்க முடியும் சொன்னால் ஆப்ஷன்ல என்ன சம்பாதிக்க முடியும்ன்றது நீங்களே வந்து கால்குலேஷன் பண்ணீங்க. ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே வந்து 13 நாள்ல 29%ன்றது விக்ஸ் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். விக்ஸ் ஐவின்னு இம்ப்ளாய்டு வோலட்டாலிட்டி. இம்ப்ளாய்டு வோலட்டாலிட்டி இருக்கும்போது அந்த பயம் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், அந்த பயம் இருக்கும் போதும் ஆப்ஷன் பிரைஸ் எப்படி பறக்கும்ன்றது நீங்க கால்குலேட் பண்ணீங்க. இதுவும் மே மாசம், ஃபர்ஸ்டும் மே மாசம், 5 வருஷம் கழிச்சு. இது 13 நாள். இதுக்கு அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 2009 ரைட். 2004 பிளஸ் 5 நீங்க போட்டோம்னா 2009 மே 4ஆம் தேதி லோ வந்து பிரைஸ் கொடுத்திருக்கிறேன். 11 ட்ரேடிங் டேஸ் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா 11 ட்ரேடிங் டேஸ்ல ஆல்மோஸ்ட் 29.63% பாசிட்டிவ். இதுக்கு முன்னாடி பார்த்தது நெகட்டிவ். நெகட்டிவ்ல நல்லா காசு பண்ணலாம், பாசிட்டிவ் சைடும் பெரிய கேஷ் பண்ண முடியும். ஸோ இதுல 29.7% நீங்க வச்சுங்க, 63% என்ன பண்ண முடியும்? 11%, 11 நாள்ல ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தபடியா 2014 2016ல 6 நாள் ரைட். 2014ல வந்து மோடி வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்த சமயம். அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் வர இருந்துச்சு. 6 நாள்ல 13ல 14 வச்சுங்க, 13.39 தானே, 0.07% தானே. ஸோ 14% நீங்க வச்சுங்க 6 நாள்ல. ஏற்கனவே எலெக்ஷன்னால ஐவி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இம்ப்ளாய்டு வோலட்டாலிட்டி. ஸோ ஆப்ஷன் பிரைஸ் தாறுமாறா இருந்திருக்கும். பிளஸ் இந்த பிரைஸ் வரும்போதும் எப்படி ஏறி இருக்குன்றது ஆப்ஷன் சார்ட் எடுத்து நீங்க பாருங்களேன், இல்ல ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்து பாருங்க. ஸோ என்ன கேஷ் பண்ணிருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தபடியா 2019 அப்பயும் மே மாசம் 14ஆம் தேதி லோல இருந்து ஹை 23, மொத்தம் 7 ட்ரேடிங் டேஸ். இதுதான் வந்து இருக்கிறதுலே கம்மியான பர்சன்டேஜ், 8.4%. ரைட். 8.4% இன் 7 ட்ரேடிங் டேஸும் சாதாரண விஷயம் இல்லை, நல்ல ஒரு பிரைசிங். நான் இது வந்து மே மாசம் மட்டும் எடுத்திருக்கிறேன். மேல இருந்து நான் ஜூன் வரைக்கும், ஜூன் 5, 6 தேதி நான் வந்து போட்டிருந்தால் அது வந்து ஒரு உச்சம் இருந்துச்சு. பட் அந்த கேப் அப் ஆகி அந்த உச்சத்துக்கு போறதுதான் வந்து டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். இது எடுத்துக்கிட்டனால் 7 நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் 8.5% வந்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எடுத்திருக்கிறத வந்து வெறும் நிஃப்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த தேதியில டைம் சைக்கிள் வச்சு, எலியட்ஸ் வேவ் வச்சு, செக்டோரியல் அனாலிசிஸ் வச்சு நம்ம வந்து அந்த செக்டார் ஐடென்டிஃபை பண்ணி எந்த செக்டார்ல எது எது போகுதுன்னு சொல்லி செக்டார் ஐடென்டிஃபை பண்ணிட்டுனா அதுக்குள்ள இருக்கிற சார்ட் ஐடென்டிஃபை பண்றது ஆர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அந்த சார்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டனால் நினைச்சு பாருங்க என்ன பணம் இருக்குன்றது. நான் வந்து ஆசை காட்டல, பட் டெஃபினட்டா இது பண்ண முடியும், என்னால இந்த சைக்கிள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொன்னால் செக்டாரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோன்றது நம்ம அடுத்த லெவல்ல நான் வந்து ஒரு 2-3 நாள்ல அந்த வீடியோ நான் வந்து போடுறேன். டெஃபினட்டா அது பண்ண முடியும். அண்ட் இந்த வருஷமும் மே மாசத்துல வந்து தேதிகள் தெரியும், எந்த தேதியில வந்து மூவ் வரப்போகுதுன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட் லைக்லி அதுக்கு ஒரு நாள் முன்ன பின்ன வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டெஃபினட்டா வந்துருச்சுன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மூவ் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து 6ல இருந்து 7 நாள், அதிகபட்சம் ஒரு 10-12 நாள். அந்த 12 நாள்ல என்ன மூவ் பார்க்க முடியும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இது மேலேயா கீழேயா இது எல்லாமே வந்து சார்ட் சொல்லும்.
தேதியை வந்து அஸ்ட்ராலஜி சொல்லும் ஆர் அஸ்ட்ரானமி சொல்லும். அண்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து டெஃபினட்டா டேட்டா அனாலிசிஸ், ரைட்? அடிக்கடி நான் வந்து டேட்டா அனாலிசிஸ் பத்தி பேசுறேன். டேட்டா அனாலிசிஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்கும். இது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணும் போதும் நிச்சயம் நம்மளால ஒரு பெரும் பணம் பார்க்க முடியும். என்ன நேயர்களே, இன்னைக்கு என்னோட ஒன் ஆஃப் தி சீக்ரெட்டா நாங்க யூஸ் பண்ற சில டூல்ஸ், சில மெத்தடாலஜி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு இல்ல அடுத்த ஒரு நாள் 2 நாள்ல வந்து இன்னமும் பல விஷயத்த வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெஃபினட்டா இந்த வருஷம் மே மாசத்துல ஒரு பெரும் மூவ் இருக்கு. நிறைய பேருக்கு ஆவலா நீங்க காத்துட்டு இருப்பீங்க, எனக்கு அந்த தேதி சொல்லுங்க. பப்ளிக் டொமைன்ல இது பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஊருக்கே இந்த தேதி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா அன்னைக்கு நடக்கிற சமாச்சாரம் கிடையாது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.